உமக்கு நன்றி நன்றி அப்பா. இயேசுவே ஹalleluya ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே ஹalleluya. இயேசுவே ஹalleluya ஹalleluya. ரட்சகரே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே ஹalleluya ஹalleluya. என் தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அந்த நல்ல தேவனை உயர்த்தி ஆமாண்டவரே, எங்களை வாழ்நாள் முழுவதும் தகப்பனே, ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஐயா ஆண்டவர் நீர் எனக்கு நல்ல தகப்பனாக, என்னை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாக, ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களிலும் எங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் தகப்பனே எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாக. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி எல்லாரும் துதிகளோடு கூட ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இந்த மாலை வேளையிலும் இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி தேவன் நம்மை வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை வேதி செபிக்கலாம். தேவன் நாங்கள் அறிந்திருக்க ராஜா ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவிகாரத்தின் ஆவியர்களுக்கு தந்த தேவன் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா 7 மாதமும் ராஜா ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு தான் அப்பா உமக்கு நன்றி சொல்ல முடியும் ராஜா.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ராஜா ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நீர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பன் குடும்பத்தை நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நிற்பதும் நிர்பலமாகாமல் இருப்பது சுத்த மேலான கிருபை ராஜா. கர்த்தரை நம்பி இருக்கவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளப்பட்டு சொன்னீங்களப்பா. உம்மை மாத்திரம் நம்பி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்தரேப்பா. ஐயா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஐயா ஒவ்வொரு நாளும் ராஜா உம்முடைய பொன்னான முகத்தை பார்த்து பொற்பாதத்தில் முத்தமிட்டு ராஜா ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் ஞானத்தின் ஆவியானோர் போதித்து வருகிறீரே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி மாத்த நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழியில கூட கத்தாவே இதுதான் வழி என்று கத்தாவே நீர் எங்களுக்கு காண்பித்த தேவன் நீர் அல்லவா. அந்த வழியில நாங்கள் நடக்க போது வலதுபுறம் இடதுபுறம் சாயாத பிடிக்கிறாஜா. ஆண்டவரே இதுதான் வழி என்று நடக்கக்கூடிய அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறோம். உமக்கு நன்றி மாத்த நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. சமாதானத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருந்து ராஜா. ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளுக்கு மிகவும் அதிகமான காரியங்களை கத்தாவே தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நீர் செய்து வருவதற்காய் நன்றி ராஜா. பலவீன நேரங்களில் உம்முடைய பலன் அப்பா அப்பா எங்களை தாங்கி தப்பி விட்டதுக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்மை அப்பா துதித்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தும் போது ராஜா ஆண்டவரே மகிமை ஆவியானவர் ராஜாதி ராஜா எங்கள் மத்தியில ராஜா நீர் உலாவிக் கொண்டிருக்க ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்க பாட ஜெபிக்க ராஜா தனிமையாக செய்ய முடியாதுப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கீங்கப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக உலாவி கொண்டிருக்கீங்கப்பா. அப்பா தகப்பனே அந்த பலத்தினால் தான் ராஜா ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தை வசனங்கள் கேட்க தேவனுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மாத ராஜா ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களை கத்தாவே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்த தேவனுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை கடந்து எங்களுக்கு வரும்போது ராஜா நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்கப்பா. கர்த்த நீர் அப்படியே செய்த நன்றி. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள மறைத்து மறைத்து பாதுகாத்து கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. கர்த்த நீர் அப்படியே செய்தபடி நான் நன்றி மாத்த நாங்கள் செலுத்திக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்துகிற விரும்பிக்கு பொன்னான கர்த்தல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். இப்பொழுதும் 2 பாடல்களை பாடி தேவனை நன்றியோடு கூட கீர்த்தனை பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையினாலே அவர் படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நல்ல இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி நாம் பாடுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரை நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். இயேசு நீதி நிறைந்தவர்,
சமாதானக்காரனர், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வ அதிகாரம் உடையவர். ஆமென். இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே, நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இரட்சண்ய கன்மலை அவரே நம் தஞ்சமே, நம் இரட்சண்ய கன்மலை அவரே நம் தஞ்சமே. ஆமென். இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஆமென். இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் காட். இயேசுவே நம் ஆண்டவராய், அவர் எலியாவின் தேவனாய், அவர் வல்லமையின் தேவனாய், நம்முடைய ஜெபங்களை கேட்பவராய், நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவராய். ஆமென். அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்தி, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் அவர் செய்திடுவார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை உயர்த்தி பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலாயில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலாயும் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதன். ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் குட்டி செத்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். தேவஜனம் குட்டி செத்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனித்து பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே பணிந்தனர் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன்.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்காலை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். வானங்களை திறந்தே வல்ல தேவர், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவர். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அனைவரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை வணங்கி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று உம்முடைய ஆசீர்வாதத்தை நாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் கண்களை, எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வார்த்தையினால் திருப்தியாக்கி எங்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஊழியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. திருப்போணம் பட்டணத்திற்காக நீர் வைத்திருக்கிற விளக்காக இந்த திருச்சபை இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, போதகரையும் குடும்பத்தாரையும் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் குடும்பத்தார்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை கூட உங்களை சந்தித்து வார்த்தையினாலே உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலுவை என்பதை நாம் அனைவருமே பார்த்திருக்கிறோம். சிலுவை என்பது ஒரு நெடுங்கட்டை, ஒரு குறுக்கு கட்டை. ஒரு நெடுங்கட்டை, ஒரு குறுக்கு கட்டை இரண்டும் இணைந்தது தான் சிலுவை. இந்த நெடுங்கட்டையினுடைய நீளம் சுமார் 9 அடி இருக்கும். இந்த குறுக்கு கட்டையின் நீளம் சுமார் 5 அடி இருக்கும். சிலுவை என்பது அவ்வளவுதான். ஒரு 9 அடி உயரம், 5 அடி அகலம். சிலுவை சிறியதுதான். சிலுவை ஒரு சின்ன அடையாளம்தான். சிலுவை ஒரு குறுகிய அடையாளம்தான். ஆனால் அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பு பெரியது.
அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த சாதாரண கண்கள் போதாது, ஆவிக்குரிய கண்கள் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலுவையில் வெளிப்பட்ட அந்த தேவ அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு சாதாரண கண்கள் அல்ல, மனக்கண்களும் அல்ல, பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை தூரம் அந்த சின்ன சிலுவையிலே தேவ அன்பு வெளிப்பட்டது. சிலுவையின் நீளம் அகலம் என்கிற அந்த பரிமாணத்தை நாம் அளவிட்டு விடலாம். ஆனால் சிலுவையில் வெளிப்பட்ட அந்த தேவனுடைய அன்பின் பரிமாணத்தை, அதன் நீளத்தை, அதன் அகலத்தை, அதன் உயரத்தை, அதன் ஆழத்தை அளவிடவே முடியாது. சிலுவையின் நீளம் அகலம் இந்த பரிமாணத்தை நாம் அளவிட்டு விடலாம். ஆனால் அந்த சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பின் பரிபூரணத்தை, அந்த பரிபூரணமான அன்பை நம்மால் அளவிடவே முடியாது. அந்த சிலுவையிலே நடைபெற்ற அந்த அன்பின் பரிபூரணம், அந்த அன்பின் பரிமாற்றம், இவற்றையெல்லாம் அளவிடவே முடியாது. ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறார்: சிலுவையின் மேல் முனை பரலோகத்தை தொடுகிறது, சிலுவையின் கீழ் முனை பாதாளத்தை தொடுகிறது. சிலுவையின் அந்த குறுக்கு கட்டையின் ஒரு முனை பூமியின் ஒரு துருவத்தை தொடுகிறது, இந்த குறுக்கு கட்டையின் மறுமுனை பூமியின் மறு துருவத்தை தொடுகிறது. என்ன அர்த்தம்? இந்த சிலுவை தான் பரலோகத்தையும் பாதாளத்தையும் இணைக்கிறது. இந்த சிலுவை தான் பூமியின் ஒரு முனை தொடங்கி முனை வரை உள்ள மக்களை இணைக்கிறது. எதன் நிமித்தம் இணைக்கிறது? சிலுவையில் வெளிப்பட்ட அந்த தெய்வீக அன்பு நிமித்தம் இணைக்கிறது. அருமையானவர்களே, ஆக சிலுவையை பார்க்கும்போது, சிலுவையே நீ சிறியது, ஆனால் உன்னில் வெளிப்பட்ட தேவ அன்பு, உன் மூலமாக கிறிஸ்து இயேசு எங்களுக்கு காண்பித்த அந்த அன்பு, அந்த தெய்வீக அன்பு பெரியது, மிகவும் பெரியது, மிக மிக பெரியது என்று நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த சிலுவையில் வெளிப்பட்ட அந்த தேவ அன்பை வேதம் அன்பு என்று சொல்லவில்லை, தெய்வீக அன்பு என்று சொல்லுகிறது. சாதாரண அன்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இதைத்தான் அகாப்பே அன்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பைத்தான் இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். 3 தலைப்புகளிலே நாம் இன்று தியானிப்போம். சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே ஒப்புரவாக்கினார், சிலுவையிலே ஒன்றாக்கினார். சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே ஒப்புரவாக்கினார், சிலுவையிலே ஒன்றாக்கினார். சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள், நான், பெருங்கூட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாரும் பிறக்கவே இல்லை. இவர்கள் யாரும், நாம் யாரும் எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று ஜெபிக்கவே இல்லை. இரட்சகர் வேண்டும் வேண்டும் என்று நாம் உபவாசிக்கவும் இல்லை. வாழ்ந்த மனிதர்கள் அல்லது வாழ்கின்ற மனிதர்கள் ரட்சிப்பு வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கவில்லை, வலியுறுத்தி சொல்லவில்லை.
இரட்சகர் வேண்டும் வேண்டும் என்று வேண்டுதல் செய்யவும் இல்லை. மனிதர்கள் எவரும் பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு ஏறி செல்லவில்லை. ஏறி சென்று அங்கே இருக்கிற இரட்சகருடைய கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு பூமிக்கு வரவும் இல்லை, அவரை அழைக்கவும் இல்லை. இதெல்லாம் நடக்காத காரியம். அருமையானவர்களே, ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் என்றால் என்ன, விசேஷம் என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன என்று கேட்டால், தேவனே மனதார மனது உவந்து மனங்கனிந்து மனித ரட்சிப்பிற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மனிதர்களுடைய வேண்டுதல் இல்லை, மனிதர்கள் கேட்டுக்கொண்டதால் அல்ல, மனிதர்கள் ஜெபித்ததால் அல்ல, மனிதர்கள் உபவாசித்து ஜெபித்ததால் அல்ல, மனிதர்கள் வற்புறுத்தி கேட்டதால் அல்ல, இது எதுவும் அல்ல. தேவனே தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவனே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் நற்செய்தி. அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ அன்பு உந்தி தள்ளியது. எதற்கு உந்தி தள்ளியது? பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்படி உந்தி தள்ளியது. இந்த பூலோகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவைக்கு செல்லும்படி உந்தி தள்ளியது. கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக உந்தி தள்ளியது. கல்லறையிலே அடக்கம் செய்யப்படும்படியாக உந்தி தள்ளியது. உயிர் தெழும்படியாக உந்தி தள்ளியது. அது அவருடைய அன்பு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் நற்செய்தி. பாருங்கள், ரட்சிப்பிற்கு மனிதனுடைய பங்கு ஒன்றுமே இல்லை. முழுமையான பங்கு தேவனுடைய பங்கு. அன்றைக்கு கொலை கருவிகளாக கூரிய வாள் பயன்படுத்தப்பட்டது, கூரிய கற்கள் பயன்படுத்தப்பட்டது. கூரிய வாளை வைத்து சிரச்சேதம் பண்ணி விடுவார்கள். இப்படித்தான் கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்டது, மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. கூரிய கற்களை வைத்து காட்டு பிராண்டித்தனமாக எரிந்து ஒரு மனிதனை கொன்று விடுவார்கள். இப்படித்தான் குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. பெரும்பாலும் இந்த 2 முறைகளில்தான் அன்று குற்ற தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நமது கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவன் தாமே கொடுத்த ஒரு கொலை கருவி என்ன என்று கேட்டால் அது சிலுவை. அதில் அந்த சிலுவையில் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போகும். அந்த சிலுவையில் உயிர் அணுவாகத்தான் பிரியும். நீண்ட நேரம் போராடித்தான் உயிர் அந்த மனிதனை விட்டு வெளியே செல்லும். இப்படிப்பட்ட சிலுவையை கொலை கருவியாக, மரண தண்டனையை நிறைவேற்றும் கருவியாக பிதா ஏற்படுத்தினார். குமாரன் அதற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவைக்கு கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தேவகுமாரனாகிய இயேசு, இன்னும் சொல்லப்போனால் தேவாதி தேவனாகிய இயேசு இந்த சாதாரணமான சிலுவையிலே தன்னை அவர் தனக்காக ஒப்பு கொடுக்கவில்லை, நமக்காக ஒப்பு கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
நாம் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எங்கே ஒப்பு கொடுத்தார்? பெத்லஹேமிலே பிறப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தார்? அந்த தேசத்திலே ஓடி ஆடி ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தார்? கெத்சமனே அனுபவத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தார்? தன்னை கல்வாரிக்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே ஒப்பு கொடுத்தார்? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, எதற்கு ஒப்பு கொடுத்தார்? மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்கும் பொருளாக, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக, இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மீட்கும் பொருளாக, இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மீட்கும் பொருளாக, இந்த அகில உலகத்திலும் தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும் பொருளாக, தம்மை தாமே மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் நற்செய்தி. அருமையானவர்களே, மனிதன் கேட்டதால் தேவன் ரட்சிப்பை கொடுக்கவில்லை, அவரே செய்தார். அவரே செய்தார். மனிதன் கேட்கிறானா கேட்கவில்லையா அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவரே இறங்கி வந்து, மனுஷனால் பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது, அவரே இறங்கி வந்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். தம்மை ஒப்பு கொடுத்தார். மீட்கும் பொருள் என்ன? பணக்கட்டுகளா? பெருஞ்செல்வமா? திரளான ஆஸ்திகளா? இல்லை. மீட்கும் பொருள் என்ன? தங்கமா? வைரமா? வைடூரியமா? இல்லை, இல்லவே இல்லை. மீட்கும் பொருள் என்ன? காப்ரியேலா? மிகாவேலா? தேவதூதர்களா? இல்லை. மீட்கும் பொருள் என்ன? வேத கதாபாத்திரங்களா? தீர்க்கதரிசிகளா? சுவிசேஷகர்களா? இல்லை. மீட்கும் பொருள் யார்? தேவாதி தேவன், தேவகுமாரனாகிய கிறிஸ்து தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். போதும், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே, அடுத்தவர்கள் அல்ல, பொருட்களை அல்ல, மனிதனுடைய மீட்பிற்காக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய மீட்பிற்காக, கடைக்கோடி மனிதனுடைய மீட்பிற்காக, தெருக்கோடி மனிதனுக்காக மீட்பிற்காக தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவை வழியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பாவ பலியாக, பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக, பாவ நிவாரண பலியாக, பாவத்தை போக்குகிற பலியாக, பாவ மன்னிப்பை தருகிற பலியாக கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். பலியாக, வசனம் என்ன சொல்லுகிறது? பழுதற்ற பலியாக. கிறிஸ்து இயேசுவிலே ஒரு பழுதும் இல்லை, ஒரு பழுதும் இல்லை. பாவம் என்கிற பழுது இல்லை, சாபம் என்கிற பழுது இல்லை, மரணம் என்கிற பழுது இல்லை, உடல் ஊனம் என்கிற பழுது இல்லை, ஒச்சம் என்கிற பழுது இல்லை,
தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்கிற பழுது இல்லை. தேவனுக்கு அர்ப்பணியாமை என்கிற பழுது இல்லை. தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்புக்கொடாமை என்கிற பழுது இல்லை. அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். பழுதற்ற பலியாக இந்த பூமியின் வாழ்க்கையிலே தம்மை காத்து கொண்டார். 33 வயது வரை அவர் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தார். தம்மை பழுதற்ற பலியாக அவர் காத்து கொள்வதற்கு அவர் எத்தனை நேரம் செலவழித்திருப்பார், எத்தனை தூரம் ஜெபித்திருப்பார், எத்தனை முறை ஆலயத்திற்கு சென்றிருப்பார், எத்தனை முறை இந்த வேத புத்தகத்தை படித்திருப்பார், எத்தனை முறை இந்த வேத புத்தகத்தை பிரசங்கித்திருப்பார். எதற்கு? தம்மை பழுதற்ற பலியாக, மனிதனாக வந்த அவர் தம்மை பழுதற்ற பலியாக காத்து கொள்வதற்காக, பிதாவின் திட்டத்தில் தான் பொருந்துவதற்காக, பிதாவின் திட்டத்தில் 100க்கு 100 பொருந்த வேண்டும் என்பதற்காக. பழுதான பலியாகி விட்டார் என்றால் பிதாவின் திட்டம் நிறைவேறாது. பழுதற்ற பலி அப்படி அவர் இருந்தால்தான் இந்த பிதாவின் திட்டத்திற்கு, இந்த பிதா போட்ட ரட்சிப்பின் திட்டத்திற்கு, நம் ஒவ்வொருவருக்காகவும் பிதா போட்ட அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு இவர் பழுதற்ற பலியாக இருந்தால் மாத்திரமே நமக்கெல்லாம் ரட்சிப்பு இன்று கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு பரலோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் ஒப்பு கொடுத்தார். பாவம் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். அவர் பரிசுத்தர், ஆனாலும் பாவம் என்றால் என்ன என்று தெரியும். பாவத்தினுடைய கொடூரம் அவருக்கு தெரியும். பாவத்தின் விளைவுகள் நிச்சயமாக அவருக்கு தெரியும். சாபம் எப்படியாக ஒரு மனிதனை பாதிக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு தனி மனிதனுடைய சாபம் அவனை எப்படியாக பாதிக்கும், அவனுடைய குடும்பத்தின் சாபம் அவனை எப்படியாக பாதிக்கும், அவனுடைய தலைமுறையின் சாபம் எப்படியாக அவனை பாதிக்கும். கிறிஸ்து இயேசுவுக்கு இதையெல்லாம் தெரியும். மரணம் என்றால் என்ன? மரணத்தின் வேதனை எத்தனை கொடியது, மரணம் எத்தனை தூரம் மனிதை விட்டு மனிதனை பிரிக்கிறது, மரணம் எத்தனை தூரம் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது. இது எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியும். தெரிந்தும் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். யாருக்கான பலியாக? நமக்கான பலியாக. யாருக்கான பலியாக? தேவனுக்கான பலியாக. யாருக்கான பலியாக? பாவ நிவாரணம் செய்கிற பலியாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது எல்லாம், இதனுடைய கொடூரங்கள் எல்லாவற்றையும் தெரிந்ததால் தான் நமக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததினாலே நாம் இன்று ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் திட்டமாக சொல்லுகிறது, மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறான். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. புனித நீர் குடி, புனித தண்ணீரில் மூழ்கு, புண்ணிய யாத்திரை செல். எதற்கு? தேவனோடு ஒப்புரவாவதற்கு.
சட்டை இல்லாமல் நடந்து திரி, செருப்பு இல்லாமல் நட, முடி வைத்துக்கொள் இல்லாட்டி எடுத்து விடு. எதற்கு? தேவனோடு ஒப்புரவாவதற்கு. பறவை பலி கொடு, மிருக பலி கொடு. இன்னும் சிலர் தன்னையே பலியாக கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எதற்கு? தேவனோடு ஒப்புரவாவதற்கு. உலகமெல்லாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்கு முயற்சிகள் காலை முதல் மாலை வரை நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உலகம் முழுவதும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்கு மனிதர்கள் அந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் என்று சொல்லி பயிற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக பிரயத்தனங்கள், கடுமையான பிரயத்தனங்கள், கொடுமையான பிரயத்தனங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். விசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? நற்செய்தி என்ன? மனிதன் தேவனோடு இணைய முடியாது. தேவன் மனிதனோடு தாமாகவே வந்து இணைய முடியும், ஒப்புரவாக முடியும். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய நற்செய்தி. மனிதன் எந்த அளவுக்கு உந்தி உந்தி குதித்தாலும் தேவனோடு ஒப்புரவாக முடியாது. மனிதனால் பரலோகத்திற்கு ஏற முடியாது, தேவனோடு ஒப்புரவாக முடியாது. ஆனால் தேவனால் பூலோகத்திற்கு இறங்க முடியும், இந்த மனிதனோடு ஒப்புரவாக முடியும். இதுதான் நற்செய்தி. அருமையானவர்களே, ஒரு பக்கம் பரிசுத்த தேவன், மற்றொரு பக்கம் பாவ மனிதன். இரண்டு பேருக்கும் இடையிலே பகை, இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே பிரிவு, இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே பிரிவினை சுவர், பிரிவினை மதில். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட நிலைமை. இந்த பிரிவினையை நீக்கும்படியாகத்தான், இந்த பகையை ஒழிக்கும்படியாகத்தான், இரு திறத்தாரையும் ஒரு திறத்தாராக மாற்றும்படியாகத்தான், விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இரு வீட்டாரையும் ஒரு வீட்டாராக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையிலே ஒப்புரவாக்கினார். எதன் அடிப்படையில் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். கொலோசையர் 1 அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எதை உண்டாக்கி? சமாதானத்தை உண்டாக்கி. இன்னொரு வசனம், ரோமர் 5:10. ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்டோம். நம்ம முயற்சித்து ஒப்புரவானோன்னு போடலை, தேவன் முயற்சித்து நம்மை ஒப்புரவாக்கினார் என்று போட்டிருக்கிறது. மரணம் எங்கே நடந்தது? சிலுவையிலே நடந்தது. சிலுவையிலே நடந்தது. அந்த சிலுவையில் நடைபெற்ற அந்த மரணத்தினாலே தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தாலே தேவனுக்கும் நமக்கும் இடையில் சமாதானம் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சிந்தப்பட்ட இரத்தத்தாலே, சிதைக்கப்பட்ட மாம்சத்தாலே
சின்னாபின்னமாக்கப்பட்ட ஜீவனாலே, சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்து இயேசுவாலே, இன்னும் சரியாக சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலே, உங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அந்த ஜீவியத்திலே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு ஒப்புரவு ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்புரவு ஏற்பட்டது. தனிப்பட்ட விசுவாசிகள், நான் தேவனோடு ஜெபத்திலே ஒப்புரவாகிறேன், அப்படி பைபிளில் போடலை பாருங்கள். உபவாசத்தினால தேவனோடு ஒப்புரவாக போகிறேன். இப்படியெல்லாம் நம்முடைய முயற்சியை பற்றி வேதம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் தேவனுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாம் கல்வாரியில் ஏறவில்லை, நாம் கல்வாரி குன்றின் மீது ஏறவில்லை, நாம் கல்வாரி குன்றின் மீது இருக்கிற சிலுவையின் மீது நாம் ஏறவில்லை, நாம் தான் ஏறி இருக்க வேண்டும். நமக்கு பதிலாக அவர் ஏறினார். நாம் தான் அங்கே அடிபட்டிருக்க வேண்டும், நமக்கு பதிலாக அவர் அடிபட்டார். நம்முடைய பாவத்திற்காக நாம் தான் அங்கு இரத்தம் சிந்தி இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்து இயேசு அங்கே இரத்தம் சிந்தினார். அவர் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் இடையில், பாவிக்கும் பரிசுத்தருக்கும் இடையில், பாவியான மனிதனுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையில், மரணமடைகிற மனிதனுக்கும் ஜீவனாகிய தேவனுக்கும் இடையிலே ஒரு ஒப்புரவு உண்டானது, ஒரு சமாதானம் ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்புரவாக்கப்பட்டோம். அருமையானவர்களே, ஏன் மரணத்தினாலே, கிறிஸ்துவுக்கு ஏன் மரணம் வந்தது? இப்போது இந்த கேள்வி நம்முடைய மனதிலே எழுகிறது. ஏன் மரணத்தினாலே குறிப்பாக ஒப்புரவாக்கப்பட்டோம்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பாவத்திற்கு நாம் தான் கல்வாரி ஏறி இருக்க வேண்டும், சிலுவை ஏறி இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்கு நாம் தான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்கு தண்டனைக்காக நாம் தான் மரித்திருக்க வேண்டும். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த பாவத்தின் தண்டனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கு ஏற்பட்டதினாலே, இந்த மரணத்தின் நிமித்தம், பாவ தண்டனை முடிவு பெற்றது நிமித்தம், பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையிலே ஒப்புரவு உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே செல்லும்போது நாம் ஆவிக்குரியவர்களாய் செல்ல வேண்டும். அருமையானவர்களே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில், தேவனுக்கும் தனிப்பட்ட நமக்கும் இடையில் மன வருத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, பிரிவினை இல்லை. தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒப்புரவு ஏற்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இயேசுவின் நிமித்தம் ஒப்புரவு ஏற்பட்டிருக்கிறது. ஆக ஜெபிக்க செல்லும்போது இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்க செல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் கல்வாரி பாடுகளை மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் கல்வாரி பாடுகள் என்ன எல்லாம் நன்மைகள் நமக்கு செய்தது, நாம் எப்படி இருந்தோம், எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய முயற்சியினால் நாம் ஒப்புரவாக்கப்படவில்லை. தேவன் செய்த முயற்சியினால், தேவ அன்பு நிமித்தம் எடுக்கப்பட்ட அந்த முயற்சியினாலே நாமும் தேவனும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்.
மனிதனோடு தேவன் இணையவே முடியாது. இப்படித்தான் மனுக்குலம் சொல்லி கொண்டிருக்கிறது. மனிதன் அநித்தியமானவன், தேவனோ நித்தியமானவர். எப்படி மனிதனும் தேவனும் இணைய முடியும்? தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதன் மாம்சமாயிருக்கிறான். எப்படி மனிதனும் தேவனும் இணைய முடியும்? இப்படித்தான் கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கிறிஸ்துவாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக தேவனுடைய சமூகத்தில் செல்லும்போது இந்த உணர்வோடு, இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த விசுவாசத்தோடு, இன்னும் சரியாக சொல்லப்போனால் விசுவாசம் நிறைந்த நன்றி எறிதலோடு தேவனுடைய சமூகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அருமையானவர்களே, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானம் பிறந்தது. சமாதானம் பிறந்து விட்டது. தேவனுக்கும் நமக்கும் இடையில் பிணக்கு இல்லை, சச்சரவு இல்லை. தேவன் நம்மை எப்போதும் ஏற்றுக்கொள்கிறார். எது நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாமே இயேசுதான். ஒப்பு கொடுத்ததும் இயேசுதான், ஒப்புரவாக்கினதும் இயேசுதான். அடுத்ததாக சிலுவையிலே ஒன்றாக்கினார். சிலுவையிலே ஒன்றாக்கினார். ஒப்புரவாக்கினார் என்பது ஒரு சாதாரண நிலை என்று நீங்கள் வைத்து கொண்டால், ஒன்றாக்கினார் என்பது மேலான நிலை. அதைவிட பல மடங்கு அதிகம். இன்றைக்கு மனிதன் இருக்கிறான், அவனை சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் மனிதன் தனிப்பட்ட விதத்திலே தனிமையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அனைவரும் இருக்கிறார்கள், ஆனாலும் மனிதனுக்குள்ளே தனிமை இருக்கிறது. மனிதன் தனிப்பட்ட விதத்திலே பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவன் சந்திக்கும்போது அவன் தனியாகத்தான் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நண்பர்கள் ஒதுங்கி போகிறார்கள். உறவின் முறையார் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். இவனுக்கு இந்த பிரச்சனையாமே என்று சொல்லி விசாரியாத மக்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதன் தற்போது தனிமையை உணர்கிறான். ஒவ்வொரு மனிதனும் சவால்களை சந்திக்கிறான். பல்வேறு காலகட்டங்களிலே வாழ்க்கையிலே மனிதன் சவால்களை சந்திக்கிறான். சவால்களை சந்திக்கும் போதும் உற்ற நண்பர்களையும் காணோம், உற்ற உறவினர்களையும் காணோம். மனிதன் தனிமையாக நிற்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைமை. அவிசுவாச குடும்பங்களில் மாத்திரமல்ல, விசுவாச குடும்பங்களிலும் இது நடக்கிறது. மனிதன் தனிமையாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமை உணர்வோடு வாழ்வது நல்லதல்ல. மனிதன் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிலையிலே இருப்பது அவனுக்கு நல்லதல்ல. வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்
நற்செய்தி என்ன, சுவிசேஷம் என்ன, விசேஷம் என்ன? நீங்கள் தனிமையாக இல்லை. கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு தனிமையாக்கப்பட்டார், இயேசு தனியனாக்கப்பட்டார். கல்வாரியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்கள், இயேசு அவர்களை நண்பர்கள் என்று தான் அழைத்தார். அவர்கள் எல்லோரும் ஆங்காங்கே நிற்கிறார்கள். ஆனால் அவரோ தனிமையாக தொங்கிக் கொண்டிருக்கிறார், தனிமையாய் உணர்கிறார். இந்த நண்பர்களால் உதவி செய்ய இயலாத சூழல். கிறிஸ்து இயேசுவின் உறவின் உச்சமான தாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தாயாலும் கிறிஸ்து இயேசுவுக்கு உதவி செய்ய முடியவில்லை. கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே கூட்டாக தொங்கவில்லை, தனியனாக, தன்னந்தனியனாக, நம்முடைய தனிமையை ஏற்றவராக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள இந்த தனிமை உணர்வை ஏற்றவராக சிலுவையிலே தொங்கினார். இயேசுவை போல ஒரு பரிகாரி நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. இயேசுவை போல ஒரு இரட்சகரை நாம் எங்கும் பார்க்க முடியாது. இயேசுவை போல ஒரு நேசிப்பவரை நாம் எங்கும் பார்க்க முடியாது. இயேசுவின் அன்பை தவிர எல்லா அன்பும் விருதா. கிறிஸ்து இயேசுவின் அன்பு எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறது. வாழ்விலும் அந்த கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தாழும்போதும் கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அத்தி மரம் பூத்தாலும் பூக்காவிட்டாலும், கனி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், திராட்சை செடி கனி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், பலன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எது நிமித்தம்? கல்வாரி நிமித்தம், கல்வாரி புண்ணியத்தின் நிமித்தம், சிலுவையின் நிமித்தம், சிலுவை பாடுகள் நிமித்தம். சிலுவை பாடுகளை கிறிஸ்து இயேசு சிலுவை பாடுகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தம், சிலுவை பாடுகளின் மூலமாக சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே நம்மை ஒப்புரவாக்கினது நிமித்தம் இன்று தேவனோடு கூட நாம் ஒன்றாயிருக்கிறோம். இதுவும் நம்முடைய முயற்சி அல்ல. நான் தனியாக இருந்தேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி தேவனோடு இணைஞ்சேன், அப்படி இல்லை. நான் தனிமையாக இருந்தேன், ரொம்ப நேரம் வேத வாசித்து தேவனோடு இணைந்தேன், அப்படி அல்ல. நான் தனியனாக இருந்தேன், அதிக நாட்கள் உபவாசித்து ஜெபித்து தேவனோடு இணைந்தேன், அப்படியும் அல்ல. தேவன் சிலுவையின் மூலமாக என்னோடு இணைந்தார். நான் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன். நம்ம பரலோகத்தில் ஏறி போய் தேவனோடு ஒருங்கிணைப்பு செய்ய முடியாது. நம்ம பரலோகத்துக்கு ஏறி போய் தேவனோடு ஒன்றிணைப்பு செய்ய முடியாது. தேவன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரோடு கூட ஒப்புரவானார், ஒவ்வொருவரையும் தம்மோடு கூட ஒன்றாக்கினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். போதும் போதும். ஒன்றாக்கப்பட்டோம், ஒன்றாக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
தேவன் தன்னை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆவிக்குரிய விஷயங்களை தேவன் நமக்கு சொல்வார் என்றால் நம்முடைய மூளை அதை புரிந்து கொள்ளாது. பரலோகத்தின் விஷயங்களை தேவன் நமக்கு சொல்வார் என்றால் நம்முடைய மூளை அதை சரியாக புரிந்து கொள்ளாது. ஏனென்றால் நம்முடைய மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. இந்த காரியங்களை எல்லாம் விளங்கி கொள்ளும் அளவிற்கு மூளைக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆகவே தேவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது எடுத்துக்காட்டுகள் மூலமாக, உருவகப்படுத்தி, ஓமைகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவே ஒரு முறை இப்படி சொல்லுகிறார், பூலோகத்தில் உள்ளவைகளை நான் சொல்லியே உங்களுக்கு புரியவில்லையே, இவ்வளவுதானே உங்களுடைய அறிவு, புத்தி, மூளை, பரலோகத்தில் இருப்பவைகளை சொன்னால் நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? அதற்குத்தான் அவர் எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். எப்படி தேவன் நம்மை ஒன்றாக்கினாராம்? அவர் செடியாம், நாம் கொடியாம். ஒரு கொடியினுடைய கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி பார்ப்பீர்கள் என்றால் கீழே வேர் தொகுதி இருக்கும். அதன் கீழே ஒரு செடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு கட்டை இருக்கும். அது தேவனாம். நீண்ட கொடி இருக்கிறதே, அது நாமாம், விசுவாசியாம். இந்த ரகசியம் பெரியது அருமையானவர்களே, இந்த ரகசியம் பெரியது. இந்த தெய்வ ரகசியம் பெரியது. தேவன் இப்படி ஒன்றாக்கினாரே, இது பெரிய விஷயம் பாருங்க. இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் வேதத்தில் இன்னொரு பகுதியில் தேவன் சொல்கிறாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். இங்கு பாருங்க, ஒரே தாவரமாக இருக்கிறார். இதை சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு பாருங்க, ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆவினா நமக்கு தெரியாது, ஆவியை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மனிதனுக்கான ஆவி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியும் தேவ ஆவியும் இணைந்திருக்கிறதாம். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு இதை சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அருமையானவர்களே, தேவனோடு இணைவது நடக்குமா? சாத்தியமா? நடைமுறை வாழ்க்கையில் இதற்கு வாய்ப்பு உண்டா? இப்படித்தான் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, இப்படித்தான் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன பதில் அளிக்கிறது? தேவனோடு இணைந்திருப்பது சாத்தியம், தேவனோடு ஒன்றாயிருப்பது சாத்தியம். நடைமுறையில் இதற்கு ரட்சிப்பின் மூலமாக வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்று வீட்டிற்கு எடுத்துக்கொள்ள கொண்டு செல்ல வேண்டிய சத்தியங்கள் என்ன? வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய செய்திகள் என்ன? எனக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் தேவனோடு பகையில் இல்லை, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனோடு இணையாமல் தனிமையாக இல்லை, தேவனோடு இணைந்தே இருக்கிறேன். மாற்றி சொல்ல வேண்டுமென்றால், நம்ம இணையலை, தேவன் இணைந்தார். நம்ம ஒப்புரவாகலை, அவர் ஒப்புரவானார். நம்ம அவரை ஒப்பு கொடுக்க சொல்லலை, அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சுருக்கமாக சொன்னால் நம்மால் பரலோகத்திற்கு ஏறி சென்று இரட்சகரை ஒப்புக்கொடுக்கும்படி செய்ய முடியாது. ஆனால் அவர் பூலோகத்திற்கு இறங்கி வந்து தம்மை ஒப்புக் கொடுத்தார். மனித முயற்சிகள் இங்கு இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது கிருபை சார்ந்தது. கிருபையிலே ஒரு கிரியையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையாக கிறிஸ்து, ரட்சிப்பு முழுமையாக கிறிஸ்து, அபிஷேகம் முழுமையாக கிறிஸ்து, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையாக கிறிஸ்து, எல்லாமே கிறிஸ்து இயேசு, எல்லாமே கிறிஸ்து இயேசு. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் அருளப்படுகிறவைகள். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 43 அதிகாரம். ஏசாயா 43 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நீ தனியனாக கடப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆகவே அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ தனிமையாக இருப்பதில்லை, தேவனோடு கூட இருப்பாய். நீ தனிமையாக இருந்தால் வெந்து போய் விடுவாய், தேவனோடு கூட இருப்பதால் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போதும் 24/7. ஒரு நாளின் 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களிலும், வருடத்தின் 365 நாட்களிலும், அரவுண்ட் த கிளாக், அரவுண்ட் த இயர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 360 டிகிரி எங்கே திரும்பினாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், சோர்வுகள், போராட்டங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வோம். கிறிஸ்துவின் நிமித்தம் என்பதை புரிந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஹalleluya. இரட்சகரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹalleluya. தேவனுடைய நல்ல கரங்களுக்காக, தேவனுடைய அற்புத வழிகாட்டுதலுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே, அந்த நல்ல தகப்பனை நன்றியோடு கூட எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹalleluya. என் தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆவியானவரே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. உயர்த்தி சொல்லுமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை உயர்த்தி ஆமாண்டவரே, அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை போற்றி என்னால் அவரை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு துதிக்கத்தக்கதான புது பலனை நீங்க கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே, எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம். நீ தந்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியாக எங்களை நீ பலப்படுத்தினீர். அதற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய மேலான பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய திவ்ய வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரே பேசியதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் உம்முடைய ஆண்டவர் வல்ல கரத்தினால எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிற தகப்பனே, நீரை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நீர் எங்களை வழி நடத்துவீராக. எல்லாவற்றுடைய அன்பின் கரங்களில் மீண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் தயவும் இரக்கமும் நம் அனைவரோடு கூட என்னிடம் தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.